Hi friends, நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொஜெக்ட்னு ஒரு டூல் பாத் பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாம். மில்லில் 3 axis VMC, அப்புறம் ஸ்டாக் செட் பண்ணிக்கலாம். சாலிட் இந்த ஏரியா ஓகே. இப்போ இது உங்களுக்கு இப்படி தெரியக்கூடாதுன்னா இதில் போய் ஹைடு ஸ்டாக்கு கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். மில் டூல் பாத்தில் சர்ஃபேஸ் ஃபினிஷில் ப்ரொஜெக்ட்னு ஒரு டூல் பாத் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்க என்சின்னு கேட்கும். சும்மா ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ட்ரைவ் சர்ஃபேஸ் கேட்கும். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ண அமைக்கிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கர்வ்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோஸ் வச்சுட்டு இதை ஃபுல்லாக இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே ஓகே. இங்கே ரைட் கிளிக், க்ரியேட் நியூ டூல். அதில் வந்து ஒரு பால் மில் எடுத்துக்கலாம். பால் மில்லோட சைஸ் வந்து ஒரு 3 mm எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து சர்ஃபேஸ் ஃபினிஷில் இது எல்லாமே இது 2 அப்சல்யூட் வச்சுட்டு இன்க்ரிமெண்டல் வச்சுக்கலாம் 3 mm. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் டு லீவ் ஆன் ட்ரைவ்னு இருக்கும். இது 0லேயே வச்சோம்னா நமக்கு டெப்த்து கிடைக்காது. அதனால நான் வந்து -0.1 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு இங்கே போய்ட்டு கேப் செட்டிங்கில் ஃபாலோ சர்ஃபேஸ் ஆப்டிமைஸ் கட் ஆர்டர் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சர்ஃபேஸை படிச்சுட்டு உங்களுக்கு இங்கே டூல் பாத் ஜென்ரேட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது எப்படி ஓடுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3Dன்றனால அது எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணி எங்கேயாவது முடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். இது நம்ம 3Dயில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஐசோமெட்ரிக்கில் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த நேம் வந்து ஓட ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த நேம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ப்ரொஜெக்ட் டூல் பார்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை ஒரு அன்இவன் ஏரியாவில் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.